சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். பொதுவாகவே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க 2 பேருக்கும் இடையில வித்தியாசங்கள் நிறைய இருந்தா, தட் இஸ் புருஷன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் கூட படிக்கல, மனைவி வந்து 12th முடிச்சிருக்காங்க. புருஷன் 3000 ரூபா சம்பாதிக்கிறாரு, மனைவி 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புருஷன் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இதெல்லாம் இருந்ததுன்னா சிக்கல்கள் இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். இவன் என் கொண்டாடி வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் மேடம். இவன் கேளு மேடம். அவள் கேட்கும்போது இவன் கம்முனு மேடம். இவன் வாயை திறக்கல மேடம். கொஞ்சம் மதிப்பு கொடுக்காத பத்தியா? உங்கள் பேர் தம்பி? சிவகுமார் மேடம். சரி, நீங்கள்? அண்ணா உங்கள் பேர்? மாரிமுத்துமா. சரி, நீங்கள் சிவகுமார் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? 8 வருஷம் மேடம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க 2 சின்ன சின்ன கவுண்டிங் இருக்குது மேடம். 2 குழந்தை பேசுவோம். சரி, கொஞ்சம் ஹேண்டிகேப் மேடம். கொஞ்சம் கை சரி வருது. கொஞ்சம் 3000 சொல்லியே கல்யாணம் பண்ணாங்க மேடம். அது என்ன 3000 கணக்காக? இல்ல சம்பளம் 3000 ரூபாய் சம்பளம். மேடம். அவங்க அதிகமா எதிர்பார்த்தாங்க, அவளெல்லாம் வாங்கல. 3000 எப்படி? உன் வைஃப் பேர் என்னது? ஏமலத்தா மேடம். அவர் ஒரு 10 ரூபா 12 ரூபா சம்பளம் வாங்குறேன் மேடம். எவ்வளோ? ஒரு 10,000 ரூபா 12,000 சம்பளம் வாங்குறேன் மேடம். நான் ஒரு அட்டகம்பெனி வேலை செய்கிற கம்மியாக எனக்கு சம்பளம் மேடம். 2-3 வருஷம் நல்லா இருந்தது மேடம். ஒருத்தன் வந்தான், ஒரு வேலை செய்யணும், சரி ஃப்ரெண்டு சொந்தக்கார சொல்லி தங்கினான். உங்க வீட்டில் தங்கினா? ஆமாம், சொந்தக்கார வீட்டில் தங்கியிருந்தான். வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து இந்த வரைக்கும் சொந்த வீட்டில் தங்கினது கொள்ளலாம். நல்லா சாப்பிட்டு வீட்டு போடான். அப்புறம் கேட்டால் நான் வேலைக்கு போய் வீட்டு வர 2 பேர் ஒன்றா இருக்கோம் மேடம். 2 பேர் ஒன்றா கேட்டால் உன் ஒய்ஃப் நான் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறேன் மேடம். இப்போ உங்கள் வைஃப் எங்க? ஒய்ஃப் இருக்காங்க மேடம். உங்கள் கூட தான் இருக்காங்க? இல்லை தனியாக இருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டு வர விட வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. 2 பேரும் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க மேடம். ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு அவங்க வேணும், எனக்கு பசங்க வேணும், அவ்வளோதான். சார் மேடம், அது எப்படி வேணும்னா கவுல் பஜாரில் நான் இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிட்டேன்னு டமார் அடிச்சிட்டாங்க. இப்போ என் ஒய்ஃப் வேணும்னா நான் எப்படி அவர் கூட போகிறது? யார வேணா சொல்லலாம், அவங்க கெட்டு போனவங்க, இவங்க கெட்டு போனவங்கன்னு. இல்ல அது சொல்லி நமக்கு ஒரு மனசாட்சி இல்ல. இல்ல. அவங்க சொன்னா பரவாயில்ல. 8 வருஷம் நான் வந்து அவரை எப்படி ஒரு குழந்தை மாதிரி வச்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரு என்ன புரிஞ்சுக்காம இன்னொருத்தவங்க நான் எப்படி போவேன்? அப்படி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க சொல்றீங்க, குழந்தை மாதிரி பார்த்து வச்சிட்டு இருக்கேன்னு. நீங்க வந்து அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நீங்க குழந்தை மாதிரி தான் அவரை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இப்போ வந்து அவரா வந்து சொல்லல, அவர் வந்து சொல்ல வச்சிருக்காங்க. அவங்க அண்ணா சொல்ல வச்சாரா இல்ல யாரு சொல்ல வச்சாங்கன்னு தெரியல. இது மாதிரி ஓடி போயிட்டா அவர்கிட்ட சொல்லாம காலி பண்ணிட்டேன். நான் உன்ட்ட சொன்னா இல்லையா, எனக்கு வந்து லோ பிபியா இருக்கு. நான் வந்து ஏன்னா +2 முடிச்சதுல இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னால முடியல. அதனால பிரெக்னெண்டா இருக்கிறப்ப கூட நைட் ஷிஃப்ட் எல்லாம் வைப்பேன். 3 ஷிஃப்ட் கண்டினியூவா வைப்பேன். ஏன்னா இவருக்கு சேலரி நான் கல்யாணம் பண்றப்ப வெறும் 1500 ரூபா தான். எங்க மாமியார் மாமனார் மூத்தாரு
இல்ல, யாருமே எங்க அப்பா அம்மா நம்ம கூட ஹெல்ப் பொருளாதார கிடையாது. ரீதியா பல பிரச்சனை இருக்கலாம். பல பிரச்சனை அந்த இருக்கு மேடம். போராட்டங்கள் எல்லாருக்கும் தான் இருக்கு. எல்லா அது போராட்டமும் கேட்கல இருக்குது. நான் நீங்க இவர்கிட்ட இல்ல என்னால முடியல. நான் வேலையை வந்து எனக்கு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் ஆனா பிஎஃப் வந்து பாதி போயிடும். அதனால நான் ஊருக்கே போறேன், ரிசைன் பண்ணிட்டு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு அது சொன்னேன். எப்படி சரி ஒரு நான் புருஷன் அப்படியே விட்டுட்டு இல்ல போவீங்க? நான் ஒரு 2 மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டுல போய் இருங்க, உங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிடுங்க, நான் 2 மாசத்துக்கு நான் ஊருக்கு போறேன், எனக்கு மனசு சரியில்லை, ஹேமலதா, நான் நான் ஒரு விஷயம் போறேன். கேக்குறேன். போறேன்னு இது நீங்க சொல்லிட்டேன். சொல்றது நம்புற மாதிரி இல்ல. குடும்பமா வாழறீங்க, 2 பசங்க பசங்க இருக்கு, இருக்குது. ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரும் வந்து அவருக்கு பசங்களை அவர் பார்க்கறது- கொஞ்சம் ஸ்பெஷல் பர்சன். அவர் என்னையும் உங்களையும் மாதிரி கிடையாது, அவர் ஸ்பெஷல் பர்சன். அப்படி இருக்கும்போது அவரை நீங்க பாட்டுல உங்க அம்மா வீட்டுல இருங்கன்னு நீங்க எப்படி போலாம்? ஆனா அவரு படுத்திருக்கப்ப உன்னை கத்தி எடுத்து குத்திடுவேன், நீ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கியா, உன்னை கத்தி எடுத்து குத்திடுவேன், அது தூங்கு. இன்செக்யூரிட்டியா இருக்கலாம் இல்லையா ஹேமலதா? இன்செக்யூரிட்டியா இருக்கலாம்ல. நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கத்தி எடுத்து குத்திடுவேன்னா என் பையன் இன்செக்யூரிட்டினா எப்படின்னா அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். ஹேமலதா எங்கேயாவது என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு அந்த பயம் கூட மேடம் அவரை பேச அவர் வந்து வச்சு. சைக்கோ மேடம். அவரு கத்தி எடுத்து குத்திட நான் வந்து சைக்கோவோட எப்படிமா 8 வருஷம் ஆயிருந்தீங்க? 8 வருஷம் வாழ்ந்தேன்னா என்ன பண்றது? திடீர்னு அவர் தலையெழுத்து. psycho ஆயிட்டாரா? இல்ல ஆரம்பத்துல இருந்து அப்படியேதான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அவர் இப்படிதான் அப்படின்னு தெரியும். நீங்க நக்கலா சிரிக்கிற வேலை வச்சு அதுங்க எல்லாம் இருந்தாலதான் வந்தது. நீ நீங்க பண்ற family- வேலை என்ன? என்ன அவன் வேலை பண்ணாங்க? பைத்தியக்காரனா? என்ன வேலை பண்ணாங்க? பைத்தியக்காரனா? என்ன வேலை பண்ணாங்க? ஆரம்பத்துல இருந்தே. இல்ல என்ன வேலை பைத்தியக்காரன். பண்ணேன்னு சொல்றீங்க? பைத்தியக்காரன் சொல்றாங்கல்ல? நீங்க ஃபேமிலில இருக்கீங்களா? ஆமா, நாங்க தெரியல, சொல்லிட்டோம். என்ன ஃபேமிலில Family, எங்க இருக்கீங்க? family சரியில்லை. சொல்றீங்க? எனக்கு சரியில்லைன்னு சொல்லியாச்சு, என் family ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். ஆமா. அவனை வச்சுக்கிட்டு சரியில்லை, நான் தனியா தான் இருக்கிறேன், என்னை பத்தி கவலை இல்லை. உன் கதையை தான் கேக்குறாங்க, உன் கதையை தான் கேக்குறாங்க. என் கதையை என் கேக்குறாங்க, கதையை இல்லைன்னு இல்லை. சொல்லல. அவனை பைத்தியக்காரன்றீங்க, ஆரம்பத்துல இருக்கிற கல்யாணம் பண்ணும்போது. ஹேமலதா 8 வருஷமா பைத்தியம் இப்ப நீங்களா ஒரு மூத்தாரா? நாங்க எங்க இல்ல இருக்கோம், பின்ன. என்ன பண்றோன்னு ஆமா, ஆமா, நாங்க ஒரு ஒண்ணும் பண்ணல. எதுக்குமே வரல. இப்ப மட்டும் தம்பியை விட்டுட்டு போனா தம்பிக்கு சோறு இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்லைங்கிறத எனக்கு கூட்டு வரணும், வரணும். சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதானே? அதுதான் இவங்க தம்பிக்கு வந்து ஒரு பொண்டாட்டி ஆமா, வேணும், உட்காரு. சோறு வேணும் உட்காருமா. அப்படின்னு நினைக்கிறாங்க. உட்காருமா, உட்காருமா. இல்ல இல்ல எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். இப்போ அவர் உட்காருமா, நல்லா இருந்தவரையும் உட்காருமா. வீணா எடுத்துட்டாரு. உட்காருமா, உட்காருமா. அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு கவுல் பஜாரே நாருது. நான் கவுல் அது பஜார்ல எப்படிம்மா குடி பைசா நாரும்? கட்டணும். உட்காருங்க ஹேமலதா. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது. நான் வந்து பட்ட கஷ்டம் வந்து நான் 8 வருஷமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து ஒரு கஷ்டத்தை ஒரு நாள் அது கேட்டிருப்பாரு அவரு. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு யாரும் தம்பிக்கு சப்போர்ட் சப்போர்ட்டுக்கு வர பண்றாரு. மாட்டாங்களா? யாருமே சப்போர்ட் கிடையாது மேடம். அவங்க அனாதையா மாமியார் இருக்கிறாங்க. மாமனார் பக்கத்துல இருக்கல. பக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து தான் என் பசங்களை பாத்துக்கிட்டாங்க. என் பசங்க சின்ன சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு நான் நீங்க pregnant வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போனாதான் அந்த குழந்தைங்களை நான் காப்பாற்ற அதுக்கு முடியும். நீங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். நான் வேலைக்கு போய் 1000 ரூபாய் மாசம் ஆனா 1000 ரூபாய் கொடுக்கணும். 1000 ரூபாய் இல்லைன்னா அவ்வளவுதான், குழந்தைய பாத்துக்க முடியாது, உங்க அம்மா வீட்டுல விட்டுரு. ஒரு விஷயம் அப்படிம்பாங்க. சொல்றேன் ஹேமலதா, இந்த நாரிடுச்சு இப்படி தப்பா பேசிட்டாங்க அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க தப்பா பேசினதுனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க. நான் கிட்ட மாட்டேன் மேடம், நான் நல்லா தான் இருப்பேன். அப்படி ஆனாலும் கிடையாது. இல்ல இல்ல 8 வருஷமா சரி அவங்க அண்ணன் பேச்ச கேட்டுட்டு ஹேமலதா, போனாருல. pleaseமா, நான் சொல்றது ஒரு இல்ல நிமிஷம் மேடம் ஒரு கேளுங்க. நிமிஷம் இருங்க. அவங்க அண்ணன் பேச்ச கேட்டுட்டு போனாருல, அவங்க அண்ணன் வச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் அவருக்கு சாப்பாடு போடட்டும், அவங்க இருக்கட்டும். எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க? ஏம்மா, என் கூட நீங்க வாடணும் தானே திருமணமாயி நினைக்கிறாங்க. ஒரு குடும்பமா வாழ்ந்திருக்கீங்க 8 வருஷம். 8 ரெண்டு வருஷம் பசங்க வாழ்ந்திருக்கேன் இருக்கு. மேடம். இருக்குது பசங்களை நானே இப்ப நீங்க எங்க வளர்த்துக்குவேன். இருக்கீங்க ஹேமலதா? நான் வந்து நாகப்பட்டினத்துல இருக்கேன். அங்கதான் டியூட்டி பண்றீங்களா? நான் டியூட்டியில நான் ரிசைன் பண்ணிட்டேன் மேடம். நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஊர்ல. குழந்தைங்க யாரு பாத்துக்க? குழந்தைங்க வந்து நான் ஊர்லயே நான் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். குழந்தைங்களை 2 குழந்தைங்க. மிட் டேர்ம் கூட்டிட்டு போனீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 10 days ஆகுது. 6 டிசி வாங்கிட்டீங்களா? டிசி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். டிசி வாங்கிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு போலான்னு தான் இல்ல வந்திருக்கேன். இந்த பிரச்சனை அவர் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்களா? அப்படியே தூக்கி ஆம்பளை தானே மேடம். இல்ல, ஒரே ஒரு விஷயம், நீங்க எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தேன் மேடம். எதனால 8 பிரச்சனை வருஷமா. வந்தது? தனபால் யாருமா? தனபால்ங்கிறவரு எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவரு தெரிஞ்சவருன்னா? தெரிஞ்சவருன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்ல உள்ளவர். சரி, அவர் எதுக்கு வீட்டுக்கு டெய்லி வராரு? டெய்லி வராருன்னா இவருக்கு ஃபிக்ஸ் வந்தப்ப அவர் எனக்கு யாருமே இங்க ரிலேட்டிவ்னு யாருமே கிடையாது. அவரை தான் கொஞ்சம் கூப்பிட்டேன். அது லிஃப்ட் கேட்டு அவர் போன ஒரு உங்களுக்கு நாள். எப்படி தெரியும்? அவர் எப்படி தெரியும்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து பஸ் வசதி கிடையாது. நான் 5 மணிக்கெலாம் 5 மணிக்கு கிளம்பணும், 6 மணிக்கு அங்கே ஷிஃப்ட்டில் இருக்கணும். அப்போ வந்து வந்து ஹார்பேஜ் ஏற்றுவாங்க பாருங்க, குளோபலில் ஹார்பேஜ் ஏற்றுற வேலை தான், வேஸ்டேஜ் ஏற்றுற வேலை தான். அப்போ போகிறப்ப அங்கே நின்றுட்டு இருந்தேன். நம்ம பலகாரம் போகிறேன், வரீங்களா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதான். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்னன்னு கேட்டாங்க. அந்த வண்டிலையா? இல்லை, எங்கே போகிறீங்க? நான் இது மாதிரி ஒர்க் அப்புறம் பண்ணுறேன். ரெகுலரா அவர் தான் டிராப் பண்ணுவாரா? ஆமாம், அவர் தான் ட்ராப் பண்ணார். தப்பு இல்லையாம்மா அதெல்லாம்?
மேடம் பஸ் வசதி யாரோ இல்ல, ஒருத்தர் அதுக்குன்னு பஸ் வசதி இல்ல. அப்ப நான் அது இல்ல நீங்க இல்ல செஞ்சது டே- சரி இல்ல 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 சொல்றீங்களா? இல்ல சரின்னு இல்ல மேடம். கொண்டாந்து விடுவாரு, பல்லாவரத்துல விடுவாரு. ஒரு நாள் 2 நாள் யாரோ விட்டாரு. ஒருத்தர் தான். இருங்க மேடம், ஒரு நாள் 2 நாள் விட்டாரு. அப்புறம் 3வது நாளே இவருக்கு ஃபிக்ஸ் வந்துச்சா வரலையா? ஃபிக்ஸ் வந்தப்ப அதான் அவங்க அண்ணனுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணா வந்தாங்க. அப்படியே இழுத்துட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி இது மாதிரி அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கையில் காசு இருக்கா என்ன ஏதுன்னு கூட ஒரு வாரத்தை கூட எங்கள் மாமியார் மாமனார் சின்ன குழந்தைங்களை தானே வச்சுருக்கேன். நானும் 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். அவர் ஒரு 4,000 ரூபா சம்பாதிக்கிறார். அதில் 2 பசங்களை வளர்க்கணும், வாடகை கொடுக்கணும். வாடகையும் 5,000 ரூபா போயிடும். அப்போ கூட தம்பிக்காரனை கொண்டு போய் சேர்த்து விட்ருக்கோமே, சரி என்னம்மா காசு இருக்குதா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை இவரும் கேட்கல. இவங்க அப்பா அம்மா என்னம்மா எதுவும் காசு இருக்கா என்னன்னு தெரியல, ட்ரிப்ஸ் ஏற்றணுமா காசு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கே போகிறது, என்கிட்ட 5 பைசா கூட கிடையாது. அப்புறம் தான் தனபால்கிட்ட என்னப்பா ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்க, டிஸ்சார்ஜ் பண்ணணும், ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லி அவரு கொண்டாந்து ஹெல்ப் பண்ணாரு. இவர் கையில தான் 2000 ரூபாய். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் ஓகே. அதான் பட் அதுக்காக வீட்டுக்கு வருது, அவரோட ஜாஸ்தியா பழகுறதெல்லாம் அவருக்கு அது ரெஸ்ட்லெஸ் தானே ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட்ல வராரு ஒருத்தர் வீட்டுக்கு. அவர் யாரு என்ன ஏது எதுவுமே கேட்கல. நான் அதான் சொன்னேன், இல்லப்பா அவர் ஃபேமிலி ஊர்ல இருக்குது, ஒரு மாசம் 3000 ரூபா கொடுக்குறாரு, நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், ஓகேவான்னு கேட்டேன். சரி வந்து சாப்பிட்டு போட்டோம். சரி நான் 3000 ரெண்டா பேயிங் கெஸ்டா? சாப்பாட்டுக்கு மேடம் ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, வெறும் 3000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? தப்பா தெரியல மேடம், அவர்கிட்டே நான் தான் கேட்டேன். எனக்கு தெரியுது 3000 ரூபாய் சரி நம்மளுக்கு ஒரு வாடகை பைசா ஏதாவது ஒரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகுமேனு நான் அதை யூஸிட்டேன். அவர்கிட்ட நான் கேட்டேனா இல்லையான்னு அவரே கேளுங்களேன். அவர் தான் சாப்பாடு அவருக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்க நான் என்ன வேலைக்காரனா? ஆனா அப்பவே கேட்டிருந்தா கூட எனக்கு இதுவா இருக்கும். சரி பண்ணிருக்காங்க. இல்ல ஆமா, இவர் கேட்க வேண்டியதானே, நீ யாருட என் வீட்டுக்குள்ள வர்றதுக்குன்னு அவர் சட்டை பிடிச்சு கேட்க வேண்டியதானே, ஆம்பளை தானே. உண்மையான ஒரு வார்த்தை சொல்றீங்களா மேடம்? அவர் உங்களை ஏமாத்தினாருன்னு நினைக்கிறீங்களா? யாரு? தனபால் என்ன ஏமாத்துறாரு? இல்ல உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு என் லைஃப் அவர் ஸ்பாயில் பண்ணவே இல்லையா? இல்ல. அதனால உங்க லைஃப்ல பிரச்சனை வரலையா? அப்புறம் ஏன் நீங்க உங்க இருக்கிற வாழ்க்கையில இருந்து ஓடி போகணும்? இருக்கிற வாழ்க்கையில இருந்து நீங்க பயந்துதான் ஓடி இருக்கீங்க. ஏன்னா உங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியல. இவர் என்ன டார்ச்சர் பண்ணாரா? இவர் டார்ச்சர் பண்ணாரா? அவர் தேவையில்லாம உள்ள பூந்து உங்க வாழ்க்கையில இருந்தாரா? அவர் என் வாழ்க்கை கெடுக்கவே இல்லை. அவர் வந்ததுல இருந்தா நான் நிம்மதியா இருந்தேன். தனபால், உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்க? எங்க இருக்காங்க? திருச்சியில் இருக்காங்க. சரி, நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? நான் ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷமா இருக்கேங்க. சரி, ஆமா. ஹேமலதாவை எங்க பாத்தீங்க? இவங்க 5 மணிக்கு போவாங்க மேடம், நான் 5 மணிக்கு போவேன். போயில ஒரு வாட்டி தான் பார்த்து பேசிட்டு போனது. எதுக்கு பேசுனீங்க? வண்டியில் போவோம் மேடம். டாடா வண்டியில போவீங்க. சரி, இப்போ ஒருத்தரை கூட்டிட்டு போனீங்க, ஒரு நாளைக்கு டிராப் பண்ணீங்க, ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு? இப்போ ஊர் உள்ள இருக்காங்க, நான் எப்படி சொல்லணும்னா ஒரு ஊர் உள்ள இருக்காங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களா, உனக்கு என்னம்மா தேவை அப்படிங்கிற லெவலுக்கு பேசையில தான் இந்த மாதிரி அப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லவும் தான் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. நான் ஊர் உள்ள இருக்கிறேன், லோக்கலில் இருக்கேன், இவங்களும் லோக்கலில் இருந்திருக்காங்க. இவங்க சொந்த வீடு, எனக்கு வாடகை வீடு தான், எல்லாமே இருக்கும். ஏமா இந்த மாதிரி கஷ்டப்படுற? சொந்த மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காரு, அண்ணன் இருக்காரு, ஏன் கேட்க வேண்டியதானே? உங்க வைஃப் எங்க இருக்காங்க? எங்க மதுரை தோரங்குச்சியில் இருக்காங்க, திருச்சி. உங்க வைஃபுக்கு யாராவது ஹெல்ப் பண்றேன்னு உள்ள நுழைஞ்சவங்க நீங்க பேசாம இருப்பீங்களா? என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு ஆள் இல்லையா? அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷம் இல்ல, தாராளமா ஏத்துக்குவேன் நான். அப்படியா? வீட்டுல சாப்பிட்டு ஹெல்ப் பண்ணி காசு கொடுத்து டெய்லி வேலைக்கு டிராப் பண்ணா நீங்க ஓகே தாராளமா பண்ண சொல்லுங்க. அந்த அளவுக்கு வேலைக்கு அனுப்பலையே மேடம். அப்ப நீங்க உங்க இதை கரெக்டா பாத்துப்பீங்க. மத்தவங்களோட குடும்பம் ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்ல. அப்படி இல்ல மேடம், அப்படி மனசாட்சியோட பேசணும். மனசாட்சியோட தான் நீங்க உள்ள நுழைஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சரி மேடம், அவங்க வாழ்க்கையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. நீங்க எத்தனை வாட்டி உங்க வீட்டுக்கு போவீங்க? அடிக்கடி போவீங்களா? அவரை விடுங்க, நீங்க சொல்லுங்க. நான் போயிருக்கேன் மேடம். எத்தனை வாட்டி போவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போவேன், சாப்பாடுக்கு போவேன், வேற ஒன்றும் இல்லை. அது என்ன ஹெல்ப்பா? இது அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது ஹெல்ப்பா? அப்படி இல்லை மேடம், சாப்பாடு அப்படின்னு இந்த குடும்பங்கிற அந்த 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 ஒரு இன்ஸ்டிடியூஷனே ஆட்டுற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம். பொதுவா பாருங்க, நீங்களே பொதுவா பாருங்க. இவங்க எனக்கு எந்த இதுவுமே கிடையாது, தொடர்பு கிடையாது. இவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க நான் கேட்டதுக்காண்டி இவங்க சொன்னதுனால தான் நான் இவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், இவங்க அப்பா அம்மா போய் கேளு,
உனக்கு சொந்த வீடு இருக்குது, உங்கள் அப்பா அம்மா நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, நல்லா தான் போய் கேளு. இவங்க யாராவது பேரம்பேத்தியை பார்க்கறதுக்கு காசு காசு வாங்குவாங்களா? வாங்குவாங்களா? நான் இவரே கேட்கிறேன். இது மாதிரி பொதுவா இருக்காரு. கேட்கிறேன். அதெல்லாம் அவங்க குடும்ப விஷயங்க. அதுக்கு நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க. மேடம் நீங்க எனக்கு- யாரு அவங்களுக்கு இல்ல அண்ணனா? மேடம், இல்ல எனக்கு வந்து நீங்க யாரும் கிடையாது அண்ணனா? மேடம். அண்ணன் இல்லை, தம்பி அண்ணன் இல்ல. இல்லை. அப்புறம் இப்ப friend அதுதான் தான், மேடம் சொல்றேன், friend தான். கஷ்டப்படுறாங்க அப்படின்றேன், வேற இல்லங்க, ஒண்ணும் இல்ல. அவங்க நல்லா ஸ்மார்ட்டா பேசுறாங்க, வேலைக்கு போறாங்க, சரி அவங்க ஃபுல் பயங்கர தைரியசாலி. சரி மேடம். அவங்க வந்து நீட்டா மேனேஜ் பண்ணிப்பாங்க லைஃப. உங்க ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நான் அவங்கள நான் இன்வால்வே பண்ணல மேடம். அவங்களுக்கு நீங்க போயிட்டு மாமியார் இப்படி மாமனார் இப்படி எல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. சரி மேடம். சரி, வீட்டை காலி பண்ணாங்கல்ல, உங்க வண்டியில தானே காலி பண்ணுவாங்க. ஆமா. இது என்னங்க இது? ஆமா நீ மேடம், சொல்லி நான் தான் தான் கூப்பிட்டேன். நீங்க சொல்ல மாட்டீங்களா? அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா? பண்ணாதே, புருஷன் இல்லாத டைம்ல பண்ணாதேன்னு சொல்ல மாட்டீங்களா? கத்தி எடுத்துட்டு மாடியில இருந்து குத்துறேன்றான், கொலை பண்ணிடுறேன். சொல்றேங்கிறாராம், பண்றாங்களா? எவ்வளவு நாளா அவங்க வீட்ல போய் சாப்பிடுறீங்க நீங்க? 3 வாட்டி இவருக்கு எவ்வளவு நாளா அவங்க வீட்ல போய் சாப்பிடுறீங்க? 1 வருஷமா. ஒரு வருஷமா சாப்பிடுறீங்க. அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா அவரே சொல்ல அப்போ வேண்டியது உங்க- மேடம். அப்போ உங்க வைஃப் இருக்கும்போது அவங்க வீட்ல போய் சாப்பிட்டுருக்கீங்க. அவரு முன்னாடி தானே மேடம் சாப்பிட்டு, சரி, அப்போ உங்க வைஃப் இருக்கும்போது அவங்க வீட்ல போய் அவங்க வீட்லயே சாப்பிட்டு. ஆமா, நான் என்ன சொல்றேன், தனபால், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க வைஃப் இருக்கும்போதே அவங்க வீட்ல போய் சாப்பிட்டுருக்கீங்க. சரி மேடம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிடலாம், இல்ல தப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது. சரி, ஆனா அந்த வரம்பு மீறும் போது தான் தப்பு நடக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், ஓ நான் ரொம்ப கரெக்டா தான் இருப்பேன்னு. ஆனா எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும் சொல்ல முடியாது. எஸ்பெஷலி அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அவர் ஏன் என்ன கூட்டிட்டு போயிட்டு ஓடி போயிட்டுன்னு சொன்னாரா மேடம்? யாரு இவர் கூட்டிட்டு போய் உங்கள்கிட்ட சொன்னது? அது ஊருக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஊருக்குள்ள தானே. ஒரு விஷயம் கேக்குறேன், நீங்க தானே உங்க வண்டியில தானே ஏத்திட்டு போனீங்க. ஆமா. ஊருக்குள்ள இருக்கீங்க. ஒரு நிமிஷம், இருமா. இவங்க வீட்ல போய் டெய்லி சாப்பிடுறீங்க, ஆமா. அந்த பொண்ணை வேலையில டிராப் பண்றீங்க, புருஷன் இல்லாத டைம்ல வேன்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு 2 பேருமா போறீங்க. என்ன சொல்லுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க? வேற என்ன சொல்லுவாங்க? இவர் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு போன் ஹேமலதா பண்ணி பிரச்சனை அவராலதான். அவர் நல்லவர மாதிரி நடிச்சு குழி தூக்கிட்டு இருக்காரு. மேடம். ஏன் இல்ல மேடம் மேடம். அப்படி அதுதான் சொல்றீங்க? மேடம். அவர் வந்து ரொம்ப கிளியரா இருக்கீங்க தன்பால் அந்த விஷயத்துல. நீங்க இல்ல மேடம், உங்க வைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க? அவங்க ஊர்ல இருக்காங்க மேடம். அவங்க எப்படி உங்க அஃபேருக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே அப்ப அங்க அரேஞ்ச்மெண்ட். அப்படிலாம் இல்ல மேடம். அப்புறம் உங்க அப்பா அம்மா வர சொல்லுங்க முதல்ல. ஐயா வணக்கம், அம்மா வணக்கம். எவ்வளவு நேரம் நான் கெஞ்சி கூத்தாடி எல்லாமே பண்ணியாச்சு. அந்த இடத்த எழுதி கொடுங்க, நான் வாடகைக்கு தனியாக அந்த பசங்களை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் முடியாத வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வெளியில் போனேன்ல, ஏமா வாடகைக்கு போகிறான், அவன் என்ன சம்பாதிக்கிறான், வீட்டிலேயே இரு, வீடு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணாங்க. இப்போ ஏமாத்திட்டாங்க. நான் என்ன அக்ரிமெண்ட்டை எழுதி கொடுத்தேன், அந்த நோட்டு பேனாவே எடுத்துட்டு வாடி. சொல்லுங்க. கல்யாணம் பண்ணையில் அந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்டாங்க. சொந்த வீடு தான் அப்படின்னு சொன்னோம். இது ஒருத்தர் சொன்னோம். சொந்த ஆனா வீடு வீடு சொல்லல, கொடுக்க வீடு இவனுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். இவனுக்கு எங்க மாமியார் இவனுக்கு காலில் விழுந்தாங்க. சொல்லுங்க. இல்ல பொய் சொல்லாதீங்க, நீ போய் பொய் சொல்லாத. நீங்க சொல்லாதீங்க, நீ போய் சொல்லிட்டேன். சொல்லாத. நீங்க பொய் சொல்லாதீங்க. சொல்லாத, வேலையை எங்க அப்பா அம்மா வந்து கேட்டாங்க. எங்க அப்பா யார் இங்க பாருங்க, என் உங்க பொண்டாட்டி மேல பொண்டாட்டி சத்தியம் என் பண்ணா கால்ல சத்தியம் விழுந்தது. எப்படி சொன்னேன் சத்தியம் யாரு உங்க உங்க பொண்டாட்டி? இவங்க யாரு அவரோட இங்க அம்மா? பாரு, இவங்க அம்மாவா இருக்காங்க. எனக்கு ஆனா மாமியார் கிடையாது மேடம். மாமியார் கிடையாது. இல்ல மேடம், நான் 8 வருஷமா பட்ட எனக்கு தான் மேடம் தெரியும். இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் உட்காருமா. எல்லா வேலையும் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல எல்லா வேலையும் அவரு பண்ணல. ஏன் அவரு சொல்றீங்க? உட்காருங்க. என்ன பண்ண நீ ஏன் சப்போர்ட்டுக்கு வர? சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லல, அவர் நல்லதுதான் பண்ணாரு. அவர் நல்லதா அவர் பண்ணாரு. இருக்கிறதுனாலதான் நான் உயிரோட இருக்கிறேன். இல்லைன்னா நான் எப்போ உனக்கு புரியவே இல்லை நான் சொல்றது. உட்காருங்கம்மா. ஒரே நிமிஷம். அவர் என்ன சொல்றாரோ சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் போய். ஐயோ, அவரை பேச விடுங்கம்மா. எனக்கு உண்மையிலேயே அவங்க பேசுறதுல என்னால அவர் கால் பேச கொடுத்து விடுங்க. கேட்க முடியாது. இருங்க, மேடம். இருங்க. உண்மையிலேயே சொல்லிட்டேன். அப்பா, சொல்லி உங்களுக்கு பாருங்க. எவ்வளவு பசங்க அப்படியே ஐயா? நல்ல ஒரு மாதிரி ரெண்டே பசங்க. நடிப்பாரு அப்படியே. பொண்ணுங்க இல்ல. பொண்ணு கிடையாது. கேட்டீங்களா? இது என்னன்னு கேட்டேன்னா, இப்போ இவனுக்கு கல்யாணம் இப்ப பண்ணையில சோறு 3000 போட ரூபாய் முடியாது. சம்பளம் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உட்காரம்மா. கேளுங்க, 3000 ரூபாய் சம்பளம் தான் அவ்வளவு கல்யாணம் டென்ஷனா முடிச்சு. இருக்கு மேடம். டென்ஷன் வேண்டாம், உட்காரு. நீ இங்க அப்படியே தேவையான நல்ல டென்ஷன் உங்க மாதிரி பண்ணாத. நடிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து சரி, நல்ல சரி, உங்க மாதிரி அது நடிக்கிறாங்க. தெரியும், நீ உட்காரு. இந்த பாரு, 3000 சம்பளம் தான் சொல்லி கல்யாணம் பண்ணிச்சு. சரின்னு தான் 1500 ஒப்படைச்சு தான் கல்யாணம் பண்ணான். அப்ப அந்த 8 வருஷமா 3000 நோட்டு நான் எப்படி குடும்பத்தை இப்ப 6000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். எவ்வளவு சம்பாதிக்க கேளுங்க. ஏய் எவ்வளவு எவ்வளவு சம்பாதிக்கிற? சம்பாதிக்க? பிஎஃப் இதே பிடிச்சது phone போக பண்ணி. எவ்வளவு கொண்டாந்து கொடுக்குற? எவ்வளவு கொண்டு எவ்வளவு கொடுக்குற? கொடுக்குற?
அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இப்ப என்ன நீங்க எனக்கு வருமானம் பத்தல மேடம். நீங்க எனக்கு வருமானம் பத்தல, அவர் கூட நான் இருக்க குழந்தைகளை நாங்க முடியாது. பாக்குறோம். அவ்வளவுதான். ஒரு விஷயம் நான் கேக்குறேன். குழந்தைகளை நாங்க பாக்குறோமா? குழந்தைகளை அப்படியே இவ பாக்குறாங்க. வீட்டுல உட்காந்துருக்கா, இவ சம்பாதிக்க 10,000 இவன் 6,000 சம்பாதிக்கணும் வச்சுக்க. இப்ப இவங்க சம்பாதிக்க 2 குழந்தை நாங்க பாக்கட்ட இவங்க சம்பாதிக்க முடியுமா? எங்களுக்கு சாப்பாடு கொடுக்காங்க. ஒரே பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். ஏய், 1000 ரூபாய் வாங்கிட்டு தானடி பாத்துக்கிட்டேன். யாருக்கு 1000 ரூபாய்? 1000 ரூபாய். யாரு கொடுத்தா? மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கல. ஏய், தனியா வாடகை 1000 கொடுத்தா? பணம் என்ன 1000 கொடுத்தா? 1000 கொடுத்தா? 1000 கொடுத்தா? 1000 கொடுத்தா? எங்களுக்கு ஒரு பைசா 1000 கொடுத்தா? ஐயா நீங்க உட்காருங்க. 1000 கொடுத்தா நான் சொல்றேன். அவன் தான் போய் போடுறான். உன் வாய் புளிச்சா போடும். உன் வாய் புளிச்சா போடும். 1000 ரூபாய் தண்ணி இன்னும் அவனை வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஒரு நிமிஷம் மேடம். ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. வயசானவங்க வீட்ல தானே இருக்காங்க. 2 பசங்களை கொண்டு போய் விட முடியாது. அநியாயமா குடுக்குறாங்க. 1000 கொடுக்குறான். 1000 ரூபாய் வண்டிக்காரன் கொடுக்குறான். வண்டிக்காரன் கொடுக்க இருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உட்காரு. இல்ல உட்காருமா. இவ்வளவு பிரச்சனைகள் உட்காரு. என்ன சரி, இங்க ஆமா. வந்து கத்தறனே என்ன தலையில ஹேமலதா, ஹேமலதா மேடம். நீ 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கலாம். வேன்காரனுக்கு தானே கொடுத்த? வேன்காரங்க இல்ல மேடம், சொந்த வீட்ல இருக்கிறப்ப நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். வாடகைக்கு வந்த பிறகு 500 ரூபாய் கொடுத்தேன். அப்புறம் 500 ரூபாயும் கொடுக்காம ஒரு 6 மாசமா 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். என்னால முடியல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க பாத்துப்பாங்கன்னு. ஆமா மேடம், 1000 ரூபாய் தான் நான் சொன்னதால மேடம். அப்ப சொல்றது நான் போய் தானே? சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல, 1000 மேடம், ரூபாய் இவங்க கொடுத்தேன் சொன்னதால மேடம். தான் சொல்றேன். உன் வாயில என்ன வச்சிருக்க? கொழுக்கட்டை வச்சிருக்க? ஆட்டோக்கு தான் கொடுக்குறோம். உன் வாயில என்ன வச்சிருக்க இப்ப சொல்லு, இல்லைன்னா பட்டு பட்டுன்னு வச்சிருவேன் நானு. ஆம்பளை கூட பார்க்க மாட்டேன், சொல்லிட்டேன். இங்க பாரு, சொந்த வீட்டுல இருக்க போய் எவ்வளவு கொடுத்தான்? எவ்வளவு கொடுத்தான்? எவ்வளவு கொடுத்த? வாயை திறந்து சொல்ல இப்ப. குச்சி மாறி போச்சா மூளை வச்சா இங்க பாரு. இந்த நேரத்துல பிடிக்கா பாரு. நீ உங்க பின்னாடி என்ன பிடிக்கா இவர் பேசினாதானே அபியூஸ் பண்றீங்க நீங்க. உட்காருங்க நீங்க. 1000 ரூபாய் கொடுத்தேன் இல்லன்னு சொல்றேன். சொந்த வீட்டுல இருக்க 1000 ரூபாய் தானே கொடுத்தோம். உட்காருங்க. எல்லாமே என்னன்னு கேக்குறாங்க. இருங்க இருங்கப்பா, இருங்க உட்காருங்க. இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? என்னதான் சொல்ல வரீங்க? நீங்க அவங்கள அபியூஸ் பண்றீங்க. இத்தனை பேர் இருக்கும்போது பக்கத்துல போய் அடிச்சிடுவேன், முகத்துல அடிச்சிடுவேன் சொல்றீங்க. அது எப்படிங்க நீங்க பேசுவீங்க அப்படி? அவன் வாயை திறந்து பேச வேண்டியதானே நீங்க மனசுல? இல்ல இல்ல, பொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேச அவருக்கு வேண்டியதானே? ப்ராப்ளம் இருக்கு, இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு. அவர் இப்படி இங்க இப்படி பேசுறாங்க. அவங்க கொடுமைப்படுத்தினாங்களா அவங்கள? யார? நீங்க சப்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க. சப்போர்ட் இல்ல மேடம், அவங்க ஹெல்ப் வந்த மேடம். என்னமா ஹெல்ப்? அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவரை கொண்டு போய் விடுங்க. அவரை கூட ஹெல்ப் பண்ணிருக்கேன் மேடம். கேளுங்க அவரை. அவரே கேளுங்க. ஹெல்ப் பண்ணி தான் வந்தாரு. அவரே 3 வாட்டி. சரி, இப்ப நீங்க 2 பேரும் என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல மேடம், அவங்க 2 பேரும் நான் என்ன பிளான் பண்றது? 2 பேரும் சேர்ந்து நான் என்னோட பிளானிங் நான் சொல்றேன். என் பசங்களை வந்து ஊர்ல சேர்த்து விட போறேன் மேடம், ஸ்கூல்ல. அது நீங்க மட்டும் முடிவு பண்ண மாட்டாதுல? அப்ப அவர் முடிவு பண்ணணுமா? அவங்கள சேர்த்து தான் முடிவு பண்ணணும். அவர் நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இப்படி பாத்தீங்களா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஒரு மரியாதை கிடையாது, ஒரு சாஃப்ட்னஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மேடம், அவர் ஆக்டிவ்னஸ் எல்லாம் போதும் மேடம். 8 வருஷமா நான் சாப்பிட்டா பேசி 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 நான் ஓஞ்சிட்டேன். 8 வருஷமா நீங்க இப்படிதான் நடத்திருப்பீங்க. சிவகுமார் உங்க இப்படிதான் உங்கள்ட்ட பேசுவாங்களா? அவரு கோவம் அடிப்பா, மத்தபடி பாசமா இருப்பாங்களா? மற்றவங்க சாப்பாடு சொல்லி எல்லாம் போனோம் மேடம். அதான் கோவம் படப்பட பேசுவேன், கையில கடிச்சு கச்சிருவோம் மேடம். ஆனா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் மேடம். உங்க மனைவி உங்களுக்கு வேணுமா? ஆமா, பசங்க வேணும். நான் வரமாட்டேன். பசங்களை வேணா தரேன், நான் கண்டிப்பா வரமாட்டேன். இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்ததுல இருந்து நான் கண்டிப்பா சத்தியமா சொல்றேன், என் பசங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் உங்க கூட நான் வாழவே மாட்டேன். ஹேமலதா, ஒரு விஷயம் சொல்றேன். சாரி மேடம், பார்ட்டி கோவம் வரலாம் மேடம். என்னால முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுமா. ஒருவேளை படபடான்னு பேசுறது ஆளா இருக்கலாம், அந்த கோவம் ஜஸ்ட் வந்துட்டு போற ஆளா இருக்கலாம். பட் நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப தப்பா தெரியுது. நமக்கே இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? கூட பிறந்தவங்களுக்கு விட வேண்டியதானே? நான் கெட்டவ, என்ன விட வேண்டியதானே? உங்களை விடலையாமா? உங்க பசங்க பாத்துட்டு இருந்திருக்காங்க. இல்ல இல்ல, இப்ப சொல்றாங்களே, அவ்வளவு சொல்றாங்களே, அப்படிதான் பேசுவா அப்படிதான் பேசுவா, அப்படி பேசுறவளை விட்டுட்டு வேற ஒரு பேரை கல்யாணம் பண்ணி வேண்டியதானே? அது எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு எல்லாத்துக்கும். நீங்க பாட்டு சாமான எல்லாம் எடுத்துட்டு அவர் வண்டியில போட்டுட்டு போனீங்கன்னா சும்மா எல்லாம் இருக்கு. சட்டப்படி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், சொல்லாம கிளாம போய் என்ன ஒரு மாசம் சொல்லி 10ஆம் தேதியே சொல்லிடுறேன். ஆனா 5ஆம் தேதியே காலி பண்ணிட்டேன் மேடம். சாமான் எடுக்க விட மாட்டேன். ஆமா, நீ ரோட்ல வந்து கத்துவேன், பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை. ஆமா சொல்ல மேடம்,
கூட்டிட்டு போயிட்டாங்க என் பொண்ணாடி வச்சுக்கின்னு சொல்கிறேன் மேடம். இவங்க கேளு மேடம். அவன் பொண்ணாடி அவங்க பொண்ணாடி நான் வச்சு நீ என்னடா பண்ணிக்கிற அப்படின்ற மேடம். நீங்க கேளுங்க சிவகுமார். அவள் கேட்கும்போது இவன் கம்முனுக்கா மேடம். இவன் வாயை திறக்கல மேடம். அவள் கேட்கும்போது இவன் கம்முனுக்கா. அவங்க பொண்ணை நான் வச்சுக்கிறேன் நாமடா. நீங்க என் கணக்கு கேளுங்க. சொல்கிறேன். ஏன் பயப்படுறீங்க கேளுங்க. அதான் ஏன் வச்சு நீயே சொல்லு. நீ சொல்லு. நீ என்கிட்ட பண்ணல அவங்ககிட்ட சொல்லு. ஏன் இந்த மாதிரி நீங்க பண்ண? அப்படி சொன்னீங்களா அவங்கள்ட்ட? ஆமா சொன்னா அப்படி இல்ல. சொன்னீங்களா இல்லையா? சொன்ன போய் மேடம். இருங்க, ஐயா இருங்க. நீ கம்மி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இல்ல இவர் கேட்ட கேள்விக்கு ஏன் வர போறேன்னு அப்ப உங்களுக்கு தெரியாத அவங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம் பண்ணக்கூடாது, நம்ம ஒதுக்கிக்கலாம்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சிவகுமார்ட்ட ஏன் கோவத்துல உங்க பொண்டாட்டியை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க? கோவத்துல என்ன வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சரி, நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கலாமே. ஹேமல், நீங்க வந்து பொண்டாட்டியே வச்சிருக்கேன்னு எக்ஸாக்ட் வேர்டு சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கரெக்டான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பாருமா, நான் உனக்கு உதவி பண்ணலான்னு நினைச்சேன், பட் உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, நீ 2 புள்ள வச்சிருக்க, குடும்பத்தோட இருக்க, நான் ஒதுங்கிக்கிறேமா வேண்டாமா நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சாமான தூக்கி வண்டியில போடுறது, கொண்டு போய் வருது, மாமனார கேளு மாமியார கேளு 1000 ரூபாய் கொடுத்த எங்க அவங்க வயசானவங்க, அவங்க பையனோட சம்பாத்தியத்துல ஒரு 1000 ரூபாய் வாங்கினா என்ன ஆயிட போறது? என்ன ஆயிட போறது? உட்கார வச்சு சாப்பாடு போடணும். உட்கார வச்சு சாப்பாடு பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. வேற மாதிரி வேற மாதிரி ஒரு நிமிஷம் இரு. நீங்க கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ண, நீ பேசாத, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்லணும்னா கஷ்டமாயிரும், அதுக்காண்டி சொல்றேன். நிறைய விஷயம் வந்து சொல்ல முடியாது மேடம். ஏன் சொல்ல முடியாது? வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்து என் வீடு முழுகிருச்சு, அவரு வீடு முழுகிருச்சு. வெள்ளம் வந்தது இப்பதானேப்பா? 3 மாசம் ஆகுது மேடம். 3 மாசம் தானே ஆச்சு. நீங்க 2 வருஷமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. 2 வருஷத்துக்கு ஆட்டெல்லாம் இவருக்கு தெரியுமா? இல்ல மேடம், இரு மேடம், இவரு வந்தாரா இல்லையான்னு கேளுங்க. நான் வரேன் கேட்டேன். என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? எங்க வீட்டுல தண்ணி கிடைக்க, அதனால இங்க படுத்திருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. வேற இந்த விஷயம் எனக்கு இவருக்கு வந்தாரு, தண்ணி வந்ததுனால இவரு வந்தாரு, அதனாலதான் நானும் வந்தேன். தண்ணி தான் போச்சு இல்ல, அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாமனாரு மாமியாரு ஒரு பேரம் பத்தி கஷ்டப்படுறாங்க, ஒரு 1000 ரூபாய் ஹெல்ப் பண்ண இங்க வந்து நாங்களே தண்ணியில முங்கி அப்படி இல்ல மேடம். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் கேட்கல எனக்கு வருத்தமா. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? வாட்ச்மேன் வேலை செய்றீங்க. அவ ஒரு வேலை இங்க சரி, உங்களுக்கு என்ன வயசு? 77 வயசானவங்க இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்ல இவங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா? 77 இது ரைட் மேடம். அவருக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு பாருங்க. அதை விடுங்க. இல்ல அவருக்கு என்ன வயசு ஆயிடுச்சுன்னு அது எதுக்கு உங்களுக்கு? இல்ல மேடம், அவருக்கு என்ன வயசு? 77 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்ன என்ன வயசு? என்னன்றீங்க? இங்க பாரு, இப்ப என்னதான் முடிவு பண்றாவா சொல்லு. இல்ல மேடம், என்னதான் முடிவு பண்றேனா? இங்க பாரு, சரி நீ அவனை வச்சிருக்கேன்னு அது உண்மையா அதெல்லாம் சொல்ல வரலப்பா, நீ வேற வாய மூடிட்டு கம்முறியா? பெரிய மருமக வீட்ல அப்ப இவளை எப்படி நான் கேக்குறேன்? இவங்க பொண்ணாட்டி உங்க முன்னால கேங்க. உங்களை எப்படி கேக்குறேன்? எப்படி கேக்குறேன்? மேடம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. கேளுங்க, நான் நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி நான் பாத்துர்க்கேன். உட்காருங்க உட்காருங்க. இல்ல மேடம், நீங்க உட்காருங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்ல வந்தீங்க? இருங்க நீங்க சொல்லுங்க. 77 வயசு ஆகுது இவருக்கு. 8000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அவரு. 5000 ரூபாடா. 8000 நீ குடுக்குறியா? 35 வயசு ஆகுது. இவரு என்ன சம்பாதிக்கிறார்? அது அவர் எவ்வளவோ சம்பாதிக்கிறதுங்க, உங்களுக்கு என்னங்க? எனக்கு கவலை இல்ல மேடம். ஏன்னா கஷ்டப்படுறாங்க மேடம். இவனுக்கு என்ன கஷ்டப்படுறது? எல்லா குடும்பத்துக்கும் நீங்க போய் இவன் கஷ்டப்பட்டு இவன் யாரு? அவர் சொந்தக்காரனா? ஒரு நிமிஷம். பெரிய மகளுக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் எல்லாம் வாழ முடியாதா? ஒரே நிமிஷம். 20000 ரூபாய் சம்பாதிச்சா வாழ முடியுமா? இல்ல 3000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் எல்லாம் பொண்டாட்டிக்கு சோறு போடல. கண்டிப்பா மேடம் ஏமாத்திட்டாங்க என்னைய. ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க. வீடு சம்பளம்னு சொல்லி பண்ணாங்க. ஐயா 3000 சம்பளம் அதான் சொல்லி கழவி பாரு அப்படியே மதிப்பு கொடுத்தாங்க பத்தியா? உங்க முன்னாடி மதிப்பு கொடுக்க அப்ப இவளை எப்படி பேசலாம்? இவளை எப்படி பேசலாம்? அங்க பாரு பதில கடிச்சிட்டு ஒரு நாள் பாப்பு தலையில சொல்றேன். பாரு இந்த மாதிரி ஐயோ ஆரம்பிக்க பாரு பைத்தியக்கார கம்யூனிட்டி. நான் கூட இருக்கிறது செத்து போயிடலாம். போடா மூஞ்சல ஊத்த வந்தாங்க. நல்லவன் கெட்டவளுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் நான். போதுமா? இதுக்கு தானே என்ன கூப்பிட்டேன்? வச்சுக்கோ, எனக்கு தேவையே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, என்ன இவ்வளவு தூரம் ஊர்லயே அசிங்கப்படுத்தின, எங்கேயும் வந்து அசிங்கப்படுத்தின, எனக்கு தேவையே இல்லடா. போடா. இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்திட்டல, இன்னமும் நான் உன் கூட வாழணுமா? அது கொஞ்சம் எடுங்க. புரியுதா? என் வீட்லயே கட்டி இருந்த தாலியை என் தங்கச்சி எடுத்து கொடுத்தான். தூக்கி விசிறி எடுத்து அந்த மாதிரி தான். தாலியை கை
பைத்திய அடிக்கிறது வந்து அந்த ஆளு ரொம்ப தைரியத்தை- தப்பான விஷயம். இது தைரியத்தை- வந்து நமக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த ஆளு நமக்கு வீட்டுல கொஞ்சம் தூக்கி சென்டிமெண்ட்ஸ் அவன் இருக்கு. வந்துதான் இப்படி அது வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனே அவமானப்படுத்துற மாதிரி. அவர் சாது மனுஷன், அவருக்கு அதுக்கான தெம்பு இல்லைங்கிறதுனால அவர் எல்லாருமா சேர்ந்து முட்டாளாக்கிட்டீங்க. அதுதான் நீங்க பண்ணீங்க. ஹலோ ஹலோ பானுமதி, சொல்லு. உங்க தனபாலோட வைஃப் தானே நீங்க? ஆமா மேடம். உங்களுக்கு அவருக்கு என்னம்மா பிரச்சனை? குடும்ப பிரச்சனை சார். என்னம்மா? அவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க, ஆ அவங்களையும் எங்களையும் சண்டையை பத்தி பேசும், சண்டை ஆயிடுச்சு. சரிம்மா, உங்க புருஷன்ட்ட இருந்து பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் பிரிஞ்சு 8 மாசம் ஆகுது. சரி, உங்களுக்கு ஹேமலதாவை தெரியுமாம்மா? தெரியும். நீங்க வீட்டுல இருக்கும்போது எதுக்கு இவர் ஹேமலதா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இருந்தாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கூட்டி வந்து அவர் தான் காமிச்சாரு. ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டியாந்து காமிச்சாரு. ஓகே, சரிம்மா. அவர் கூட்டியாந்து காமிச்சாரு, கூட்டியாந்து காமிச்சோம். எனக்கு யாருன்னே தெரியாது. பணியாரம் வாங்கியாந்து கொடுத்தாங்க. யாரு என்ன கொண்டாந்து கொடுக்குறேன்னா ஃப்ரெண்டு அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு தெரியாம ஒரு பீச்சுக்கு போறாந்தாலும் ஒரு ஜூவுக்கு போறாந்தாலும் அவங்கள கூட்டிட்டு வரமாட்டாங்க. சரி, நான் அப்படி எங்க அம்மா சொன்னாங்க அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா. பொம்பளை வந்து என்ன சண்டை போட்டுச்சு. என்ன சொன்னாங்க? 8 மாசமா விட்டு போயிட்டா, இப்ப எப்படி புருஷன் வேணும் தேடி வந்திருக்க, நான் போட்டு உனக்கு வாழ்க்கை பிச்சு போட்டாதான் சொன்னாங்களா உங்ககிட்ட? அப்படி சொல்லி நான் கேட்டு போனதுக்கு, என் புருஷனுக்கு ஏன் நீ எல்லாம் சரி கேட்டு போனதுக்கு என்னை வந்து நிறைய கலாண்டனும் உன் மேல போய் படுத்த கட்டிடுவேன் அப்படின்னு என் வீட்டுக்காரன் அவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. ஹேமலதா வந்து நான் போட்டாதான் உனக்கு வாழ்க்கை பிச்சை சொன்னாங்களா? அப்படி சொல்லி பயமுறுத்தினாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு வா, உனக்கு குழந்தை நான் பெத்து தரேன், நீ தாலி அருடி செருப்பளவு நடிப்பேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டி 2 அவரும் கையெழுத்து வாங்க, நீங்க செத்தாலே இந்த சாட்சி இல்லைன்னா எப்ப நான் சொன்னேன் அது மாதிரி எல்லாம். நான் என் புருஷன் என்னைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு வா, டைவர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். என் பிள்ளைகளுக்காக பாரு, அவங்க பண்ணதெல்லாம் வரல. நான் இப்ப கெட்டால ஆயிட்டேன் இல்ல, வாழ்க்கை பிச்சை போறேன் நீ எனக்கு பானுமதிக்கு பதில் சொல்லுங்க. நான் எப்படி சொன்னேனா? என் பிள்ளைங்க மேல சத்தியம், என் பிள்ளைங்கன்னா எனக்கு உயிர், என் பிள்ளைங்கன்னா எனக்கு உயிர். நீ பண்ணதெல்லாம் இங்க பாரு, நீ பண்ணதெல்லாம் எல்லாரும் போய் சொல்றாங்க சொல்றீங்க, அவங்களுமா போய் சொல்லுவாங்க. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறேன். வாழ்க்கை பிச்சை நான் போனது உனக்கு பாத்து, வாழ்க்கை பிச்சை நான் போடணும்னு நான் சொல்லவே இல்லடி. இங்க பாரு, உன் புருஷன் எப்பவோ செத்து போயிருப்பான் குடி போதையில, நான் தாண்டி காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன். இவங்களை காப்பாத்துறாங்களா, இவங்க அவங்கள காப்பாத்துறாராம்? சரிடி, இப்ப சந்தோஷமா இருங்க. நீ என்ன சந்தோஷமா இரு, அவங்களும் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் வரேன் தானே சொன்னேன். எப்படி திருவிழா தேதி நடந்துச்சு, 1 வாரம் ஊர்ல திருவிழா நடந்துச்சு, என் பிள்ளை எப்படி கேட்டுச்சு, அப்பா எப்ப மகன் கேட்டுச்சு, நீ வந்தியாயா? வேலை இருக்குல்ல, வேலை இல்லாம எப்படி வேலையா? வேலை இல்லாம இருக்கேன் நான். சொல்லுமாமா, நான் வாங்கி 70,000 கொடுக்குறேன், முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம், நம்ம வேற பக்கம் போய் எங்கேயாச்சும் பொழைச்சுக்குவோம், வேண்டாம் அப்படின்னு. அப்பயே கேட்டேன், மாமா நீ நடிக்கிறியா மாமா, நடிச்சியா மாத்திரியா? சரி உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நான் போறேன், நடிக்காதான் நடிக்காதா, உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு நிறைய டைம் அப்படின்ட்டுதான் நான் வந்தேன். சரி, அந்த பொண்ணு பாவம் ரொம்ப பாசமா இருக்கா அவங்க மேல. நான் அது இல்லைன்னு சொல்றேன், ரொம்ப பாசமா இருக்கா. நான் வரேன், வை பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு வரா வாங்க, என்னமோ பண்ணி சொன்னேன். ஏதோ என் பிள்ளைகளுக்கு வச்சு நான் பொழைச்சிட்டு போய் நீங்க வாங்கி போட்ட வீட்டுல வச்சு நான் இருக்கேன். சரி தன்பால், நீங்க அந்த பொண்ணோட சேர்ந்து வாழறீங்க. இல்லை மேடம், வாழ்றது ஐடியா தான், இனிமே வாழ்றது கஷ்டம். ஹேமலதா உள்ள வரதுக்கு முன்னாடி உங்க மனைவியோட சேர்ந்து வாழறேன்னு சொன்னீங்க. அவங்க உள்ள வந்தது உங்க பாணி மாறுச்சு, வாழ மாட்டேன்னு சொல்றீங்க. யார் கூட? மனைவி கூட. அவங்க உள்ள வந்தது உங்க டோனே மாறுது. டோன்லாம் இல்லை மேடம், அதுக்கு முன்னாடி பொண்டாட்டி கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஹேமலதா வந்து உட்கார்ந்தாங்க, மாறுது. பயப்படுறாங்க ஹேமலதா, உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க.
தம்பி சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் போய் குடும்பத்தை பாருங்க தம்பி. நான் ஹேமலதாட்ட பேசுகிறேன். அவள் நல்ல பொண்ணு தான், எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அவளுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது. அதுக்கு அதோடான காரணங்கள் அவள்கிட்ட இருக்குது. நான் அவள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் செஞ்ச வேலைங்க தப்பு. அது மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டில் இருக்காங்க, பசங்க இருக்குது. அவங்க வீட்டில் போய் சாப்பிட வேண்டிய 1 வருஷம் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அது தப்பு. கம்மன் இருந்ததும் தப்பு, கம்மன் இருந்ததும் தப்பு, நீங்க போய் சாப்பிட்டதும் தப்பு, அவங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டதும் தப்பு. பீரியட். நீங்க அதை வந்து மறுபடியும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, நியாயப்படுத்தாதீங்க. நியாயப்படுத்தணும்ல சொல்றேன். அவர் பண்ணது நியாயம், அப்ப நான் பண்ண தப்பு. நீங்க உங்க மனைவி கூட வாழறீங்க, நீங்க தப்புன்னு நான் சொல்லல. உங்க லைஃப் செஞ்ச வேலைங்க தப்பு. அவரை பத்தி விட்டுருங்க. உங்க வைஃப் கூட வாழ்றீங்க, நீங்க வாழறீங்களா இல்லையா? நான் அப்பையில இருந்து அதான் சொல்றேன். வைஃப் கூட வாழுங்க. நீங்க எங்க சொல்றீங்க? அவர் முடிவு எடுத்து பாரு. நீங்க பேசாம இருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் வரேன் உங்ககிட்ட. தனபால் நீங்க சொல்லுங்க. சரி மேடம். வாழறீங்களா? கண்டிப்பா. தம்பி அவங்கள ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? புரியும் மேடம். அவங்களோட வாழணும்னு நினைக்கிறீங்களா? தனியாக ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. உடம்பு இருக்கியா சொல்லு. புள்ளிங்க முடியாதுப்பா. 2 மாசம் நான் ஊர்ல போய் இருக்கிறேன்ப்பா. அவங்க அம்மா கிட்ட போய் பேசிடுங்க. நீ என்ன பண்ண? நான் ஊரோட போய் இருக்க போறேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, வெளியே போறீங்க. எனக்கு அவன் என்ன பண்ணான், அவன் என் பொண்டாட்டி நான் வச்சுக்கின்னு சொன்னான். வச்சுக்கிட்டு சொல்லும் போது நீ கம்னுண்ட, சொல்லும் போது நீ கம்னுதான்ட வாய் முன்னு. அவர் பேச்ச விடு. அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லைன்னு சொல்லல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், ஒரு 6 மாசம் 2 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டிருக்காரு. சீட்டெல்லாம் முடியட்டும்பா, அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஒருத்த கூட பழகுறோம், உனக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. டக்குன்னு அதை வந்து தூக்கி போட முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். அவன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உன்னை வந்து சரி இது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா வேணாம், காக்கா விழுப்பு வரும் போல இருக்குது, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு. எனக்கு வந்து திறமை இருக்குது, சம்பாதிக்க முடியும். எனக்கு மாதம் 30,000 ரூபா கூட என்னால் சம்பாதிக்க முடியும். நீ உட்கார்ந்த கூட நான் உட்கார வச்சு உனக்கு சாப்பாடு போடுவேன். ஆனால் உன்னால் அது முடியுமா? முடியாது. இல்லை ஒன்று உட்கார வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு 2 பசங்களை வளர்த்து சாப்பாடு நான் போடுவேன். ஆனால் உன்னால் முடியுமா? அது ஒரு விஷயம் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். சொல்லுங்க. அவர் நீ இப்படி இருக்க, உன்னால முடியல, நீ சொல்லிட்டே இருக்கல, நம்ம அப்படி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணுமா? இந்த பாரு, இங்கேருந்து இப்படி போனா தடிக்க விழுந்தா நமக்கு அவ்வளவுதான். ஒரு செகண்ட் கூட ஒருத்தரை பார்த்து நீ இப்படி உட்கார்ந்திருக்கேன்னு சொல்றோம். நம்ம இப்படி இங்க வெளியே போயிட்டு தடிக்க விழுந்தா ஆச்சு, என்னையும் நான் சேர்த்து சொல்றேன். எல்லாருக்கும் திமிரா பேசலாம். நான் வந்து உட்காந்து எவ்வளவு சொல்ல முடியாது. அது நான் உட்கார வச்சு சோறு போடுவேன், உன்னால முடியுமான்னு கேக்குறது தப்பான வரல. அவங்க ஏன்னா இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னா கடவுள் புண்ணியம். அது யாரு செஞ்ச புண்ணியம் மேடம்? கடவுள் புண்ணியம் இல்ல. நான் பபிள் மாதிரி எப்ப வேணா வெடிக்கலாம். நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல, யாருக்கு எந்த கெட்டதும் பண்ணல. புருஷனுக்கு துரோகம் பண்றீங்க, நீங்க அவரை மட்டம் தட்டுறீங்க. மறுபடியும் அவர்கிட்ட உன்னால முடியாது. சண்டை போட மேடம், சண்டை போடுவா அப்படி பயப்படுற. நீ என் பையன் என் கூட வாழ்ற, நீ ஒரு உனக்கு தகுந்த மாதிரி பசங்க இருக்கலாமா? உங்க 2 பேருக்கு சேர்ந்து பசங்க இருக்கு. பசங்க என்ன பண்றது? அப்பா எங்கன்னு கேட்கல, அப்பா யாருன்னு கேட்க. அப்பா ஊர்ல இவன் என்ன சொல்லுவா? அப்பா 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஓடி போட்டாங்க. சிவகுமார் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா குடும்ப சூழ்நிலை, வீடு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. வீடு இருக்குன்னு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது, அந்த பாதுகாப்பு தேவைப்பட்டது, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, தேவையில்லை. அப்ப சிவகுமார் தேவையில்லை. இதே ஒரு விஷயம் கேக்குறேன், இதே மறைச்சு போட்டு பாருங்க. ஹேமலதாக்கு தான் ஒரு பிரச்சனை இருந்து அவர் வந்து 8 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் நான் இவளோட சந்தோஷமாவே இருக்கல, அவளுக்கு காக்கா வலிப்பு வருது, அதனால உன்னால உட்கார வச்சு சோறு போட முடியுமா? முடியாதுல்ல. நான் இப்படிதான் இருப்பேன், நான் சொல்றத கேளுன்னு அவர் சொன்னா நம்ம பேசாம இருப்போமா? அது என்ன ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம்? என்ன பண்ண போறீங்க சிவகுமார்? தம்பிட்ட கொடுங்க. சாரி, நான் போட்டுக்க மாட்டேன்.
வச்சுக்கோ, உனக்கு சாப்பாடு காசு இல்லைன்னு சொன்னேன்ல, வித்து சாப்பிட்டுக்கோ. நேற்று ஊற்றி சாப்பிட்டு வேற என்ன ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பில்ல ஹேமலதா? ஸ்மார்ட் ரொம்ப ஸ்மார்ட். இவ்வளோ அரகன்ஸ் கூடாதுமா. ரொம்ப ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, உன் மனசுல ஒண்ணுமே கிடையாது உனக்கு. சும்மா இந்த வெளியில ஆட்டம் போடுறதுதான் டாட் பூட்டுன்னு. சும்மா பூச்சாண்டி காமிக்கிற எங்களுக்கெல்லாம். தனபால்லாம் ஓடி போயிடுவாருமா. கொஞ்ச நாளைக்கு ஓகே ஹெல்ப் பண்றேன், நான் அது பண்றேன். நீ உள்ள தனபால வேற விதமா பேசிட்டு இருந்தாரு. நான் தனபால் நம்பியெல்லாம் இல்ல மேடம். இந்த பாருங்க, சிவகுமார் நம்பி இல்ல மேடம், என்ன நம்பிதான் நான் இருக்கேன். சரி தாலி கொடுங்க. எனக்கு டைம் கொடுங்க மேடம். டைம் எடுத்து முடிவு பண்றீங்களா? இல்ல இப்பவே இல்ல, நான் அம்மா ஊருக்கு போறேன். வெரி குட், கிளம்புறேன். அது போறோம் எங்களுக்கு. நீங்க கரெக்டான முடிவு எடுங்க. ஓகே, ஏன்னா தாலியை வாங்குங்க. அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்ப என்னோட குழந்தைங்க, சரி நீ யோசிச்சு பண்ணு. இல்ல என்னோட குழந்தைங்களை பத்தி நான் யோசிக்கணும். யோசிச்சு பண்ணுமா. தாலியை முதல்ல வாங்க, கொடுங்க. கயித்துல போட்டுக்கோமா. நான் போட்டுக்கோ, கயித்துல போட்டுக்கோ. ஹேமலதா நான் சொல்றது கேளு. என்ன இருக்கு மேடம்? நான் சொல்றது கேளு. கயித்துல போட்டுக்கோ. போடுமா. சரி நீங்க சொல்றதுக்காக மேடம், நீங்க சொல்றதுக்காக நான் நிறைய பேரோட நம்பிக்கைமா. புரியுதா? நீங்க சொல்றதுக்காக நான் போடுறேன். சரி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே, இவர் கூட நான் இப்ப என்னால போக முடியாது. நான் இவரையும் நான் எங்க ஊருக்கு அழைச்சிட்டு போக முடியாது. இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டுல தான் நான் முடிவு பண்ணி நான் டிசைட் பண்ற மாதிரி கூப்பிடுறப்ப வரணும். அடம் பிடிக்க கூடாது. இவரை நான் விட மாட்டேன் மேடம். அதுதான் வேணும். கை கூட. வெரி குட். விட மாட்டேன், விடக்கூடாதுமா. எனக்கு இப்ப மனசு ரொம்ப கஷ்டமா புரிஞ்சுது, கஷ்டமா புரிஞ்சு, அதனால போயிட்டேன். ஆனா அதுக்குள்ள உடனே போயிட்டேன். அது நீ பண்ணது தப்பு இருக்கு, அதனால தான் பேசினாங்க. ஓகே, ஒரு 10 நாள் பையன் உங்க கூட இருக்கட்டும். அவனை பாத்துங்க, அவரை பாத்துங்க. ஓகேயா? சரி கிளம்புங்க, கிளம்புங்க. வணக்கம், வணக்கம். ஹேமலதா நல்லா யோசிச்சு நல்ல முடிவாடு. அவரை கை விட்டுடாது. கையெல்லாம் விட மாட்டேன் மேடம். எப்படி கை விடுவாங்க? சரி, கை விட மாட்டேன். சாரி மேடம். எனக்கு அதான் இவர் நம்ம வீட்டுக்காரே இல்ல, நம்ம வீட்டுக்காரே நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டாரு. காரணங்கள் இருக்கு. இல்ல நான் தப்பு பண்ணணும்னா எப்படி இப்படியே தப்பு பண்ண கூடாதா? இவரை வச்சுதான் நான் தப்பு பண்ணணுமா? சாரி மேடம். நோ ப்ராப்ளம். அதெல்லாம் வேண்டாம். மன்னிச்சிருங்க. நல்ல பொண்ணு, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நல்லாதான் இருப்பேன். ஆனா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல மேடம். அந்த அவரை பாத்துக்கணும், விடக்கூடாது. அதெல்லாம் விட மாட்டேன் மேடம். ஒரு 2 மாசம் இருங்கன்னு தான் சொன்னேன். அதுவே அவங்களால அவரை ரெஸ்பெக்ட் இல்லாம பேசாதேமா ப்ளீஸ். கிளம்பு, கிளம்பமா. அந்த பொண்ணு வந்து தப்பானவ, அவ ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசுறா, மரியாதை இல்லாம பேசுறா, தப்பு பண்ணிட்டான்னு இல்லை போ நீ போகிறதானே போனா அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த குடும்பம் அப்படியே பிரிஞ்சிடும். அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று இல்லைன்னா அப்பா இல்லாமல் ஆகும், இல்லைன்னா அம்மா இல்லாமல் ஆகும். அது நடக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ நேரம் பேசணும். அந்த பொண்ணோட சூழல், அந்த பொண்ணோட வளர்ந்த விதம் எல்லாமே வந்து அவளுக்கு அந்த மன அழுத்தத்தை கொடுக்கறது. ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்கிறது ஒரு ஹஸ்பண்ட். அவர் வந்து எல்லாரையும் மாதிரி ஆன ஆள் கிடையாது. அவருக்கு ஸ்பெஷல் டைம் தேவை, இன்னும் அட்டென்ஷன் தேவை, எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வாழும்போது அதோட கஷ்டங்கள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக அவளுக்கு ப்ரெஷர் இருக்கும். பசங்களை வளர்க்கணும். மாமியார் மாமனார் வயசானவங்க எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியும் சொல்ல முடியாது. அதெல்லாம் அவளுக்கு அந்த மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். அதனால அவள் இப்படி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் உட்காந்து சொல்லி புரிய வச்சோம். சின்ன ஒரு திமிர் இருந்தது அவங்களுக்கு. என்னென்னா நான் சம்பாதிக்கிறேன், நீ எனக்கு சாப்பாடு போடுவியா, நான் தான் உன்னை பார்த்துக்கணும்னு அந்த திமிர் இருந்தது. அதை தான் நான் சுண்டி காமிச்சேன். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.